பேட்சுக்கு ஆற்றல் வந்துருச்சு. 19வது ரெமெடி. அடுத்து நான் வந்த வேலை என்ன, நான் என்ன செய்யட்டும், ஆற்றல் வச்சுட்டு என்ன செய்யட்டும். 19வது ரெமெடி தான் மிட் பாயிண்ட். 38ல மைய பகுதி, மையம், சென்டர். இந்த 18 ரெமெடி கண்டுபிடிச்சிட்டாரு. 19வது ரெமெடியில வந்து நிக்கிறாரு. இன்னும் எத்தனை கண்டுபிடிக்க போறாருன்னு தெரியல. இன்னும் 18 கண்டுபிடிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? இப்ப ஆற்றல் கிடைச்ச பிறகு, ஆற்றல் கிடைச்சிச்சுன்னா காசு வந்துச்சு, காசை வச்சு என்ன பண்றது? ஆற்றல் வந்துச்சு, தியானத்துல வச்சு என்ன பண்றது தெரியணும்ல. இல்லாட்டி திரும்ப திரும்ப அதே தப்பு தான் பண்ண போறோம். அப்போ திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணாம ஆற்றல், நான் வந்த வேலை என்ன, என்னுடைய செலஸ்டியல் மேண்டேட், பிரபஞ்சம் அனுப்பிய என்னுடைய தலையெழுத்து, இந்த வேலையை நீ மட்டும்தான் செய்ய முடியும், உனக்கு இந்த வேலையை கொடுத்து அமைச்சிருக்கேன், இந்த வேலையை நீ மத்த யாரும் செய்ய முடியாது, அதை கண்டுபிடிச்சு நீ வாழ்ந்துட்டு வா சுகமா அப்படின்றது வைல்டு ஓட்டு. இது வந்து தர்பை புல் மாதிரி ஒரு புல் வகையை சேர்ந்தது, ஒயிட் கிரீன் கலரு. ஒகேஷனல் காலிங் ஃபிளவர். நீங்கள் வந்த வேலை என்ன? வெக்கேஷன் பா எடுக்க போற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, சரி டிகிரி முடிச்சிட்டாங்க, என்ன வேலை தேவை போற அப்படின்னு சொல்றது. புத்தர் சொல்றாரு, உங்க வேலை என்ன தெரியுமா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன வேலை சொல்லி அமைச்சிருக்கா அந்த வேலையை கண்டுபிடிக்கத்தான். நீங்க பாருங்க, எல்லாருமே 90% ஒரே மாதிரி வேலை தான் செஞ்சோம். பக்கத்து வீட்டு பையன் வந்து டாக்டர் ஆயிட்டான், நம்ம பையன் டாக்டர் ஆகும். பக்கத்து வீட்டு பொண்ணு பரதநாட்டியம் போகுது, நம்ம பையன் பரதநாட்டியம் போகும். கொஞ்சம் வித்தியாசமா மற்ற பசங்களோட வித்தியாசமா இருந்தா ஒத்துக்கிறது இல்ல. இல்ல நீ இருக்க கூடாது. டிசைட் வாட், என்ன முடிவு பண்ணு. சொல்றேன்ல, ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாங்க, என்ன முடிவு பண்ணு. ஃப்ரம் சீக்கிங் டு ஃபைண்டிங், தேடிக்கிட்டே இருக்கிறது. பா நான் போய் 100 புக்கு சார், 1000 புக்கு சார், 10,000 டெக்னிக் சார், என்னவோ பண்ண சார், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணதுதான் சார் மிச்சம். டக்குன்னு ஒரு டைரக்ஷன் கிடைக்கிறது. ஒரு சின்ன அனுபவம் என்னன்னா, வீட்டுல நானும் என்னோட மனைவியும் பையனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், எங்க படிக்க வைக்கிறது அப்படின்னு. எந்த விதமான முன் யோசனையோ இதுதான் படிக்க வைக்கணும்லாம் இல்ல. இப்போ டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். பையன்கிட்ட உனக்கு எதுவும் இதெல்லாம் தோணுதாப்பானா, எதுவும் இல்லை அப்படின்னு. சரி வைல்ட் வோட் மட்டும் கொஞ்ச நாள் எடு. மதியம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு யூடியூப்லாம் அப்படி தள்ளிக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு சேனல் கிடைச்சது. அதுல வந்து ஒரு டீடைல்ஸ் இருந்தது. அந்த டீடைல் கரெக்டா நல்லா இருக்கு, இது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சோம். வர சொன்னாங்க. அடுத்த நாள் போனோம். ப்ராசஸ் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பணம் கட்டணும். ஒரு 3வது மாசம் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு. அவ்வளவுதான். வழி தெரியாத போது, என்னன்றது தெரியல அப்படின்னும் போது டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அப்போ நான் வந்த வேலையை என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. என் சுதர்மம் என்ன, என் கடன் என்ன, என் கடன்னா எனக்கு ஆற்ற வேண்டிய கடன் என்ன, பிரபஞ்சம் என்ன அனுப்பிய செய்தி என்ன. சினிமா தியேட்டருக்கு போனோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு படத்தை பார்க்க போறோம். கோயிலுக்கு போறோம்னா பிரார்த்தனைக்கு போறோம். இந்த உலகத்துக்கு வந்துக்கிறோமே, எதுக்கு வந்துக்கிறோம், நம்ம வேலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. பேட்சுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ரெமிடி வந்து எல்லாருக்கும் நிறைய நேரத்துல ஹெல்ப் பண்ணும். ஆல் பர்பஸ் ரெமிடி. இப்போ குழந்தையா இருக்கும் போது ஸ்கூல் சேர்க்கறது, 10th படிக்கும் போது சப்ஜெக்ட்ல அடுத்த குரூப் பாக்குறது, ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ், அதிகமான சாய்ஸஸ் இருக்கு, ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கு. பெண் குழந்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மால்ல விட்டுட்டோம். அங்க வளையல் கடை, டாய்ஸ் கடை, ட்ரெஸ் கடை, கேளிக்கை டான்ஸர் இடம் எல்லாம் இருக்குது. திடீர்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் போய் பாக்குது. அப்போ அப்படியே பிரமிச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியல, எதை விளையாடுறது தெரியல, எதை வாங்குறது தெரியலன்னு ஒரு ஒரு குழப்ப நிலை உருவாகும். அடுத்து வந்து எங்க ஒரு டீனேஜ் வந்த பிறகு புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும். போய் இதுக்கு அதை டான்ஸ் கத்துக்கிறது, சிலம்பம் கத்துக்கிறது, திடீர்னு போயிட்டு ரோபோட்டிக்ஸ் கத்துக்கிறது, அதை கத்துக்கிறது, இதை கத்துக்கிறது. ரோபோட்டிக்ஸ் கத்துனே இருக்கும்போது டக்குன்னு விட்டு இல்ல போர் அடிக்குது, இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே இதுல, ஐயோ 4 மாசம் போச்சே. டான்ஸ் கத்துனே இருக்கும்போது இது தேவையில்லை, வேஸ்டா போச்சு எனக்கு. அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆவது யங் ஏஜ்ல. ஃபர்ஸ்ட் குழந்தை, எதுவுமே பார்க்காத குழந்தை, உள்ள போனே ஒரு முடிவு எடுக்க முடியாத தன்மை. அடுத்து யங்ல பப்ளிங், எக்ஸ்ப்ளோரிங் எனர்ஜி, அப்படியே புதுசா கத்துக்கணும்னு எக்ஸ்ப்ளோரிங், மிட் ரெவபரேட்டிங் எனர்ஜி, பயங்கரமான எனர்ஜி இருக்குது. அவன் போய் நிறைய ரிஸ்க் எடுக்கிறான். புதுசா வந்து எதனா உள்ள நுழைஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறான். எக்ஸ்ப்ளோர் பண்றது, சாய்ஸஸ் நிறைய இருக்குது. இந்த காலகட்டத்துல நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அதுக்காக முயற்சி பண்ணா வித்தியாசமா முயற்சி பண்றது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மிட் லைஃப் கிரைசிஸ். ஒரு 35 வயசுக்கு அப்புறம் வந்து
ஒரு ஃபாரின்ல இருக்கிறது, இல்லாட்டி ஒரு இடத்துல போய் படிக்கிறது, சம்பாதிக்கிறது, ஒரு இடத்துல வேர்ல்ட்ல இருக்குது, வீடு கட்டின பிறகு அதுக்கப்புறம் ஒரு கிரைசிஸ். என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு ஒரு கண்டிஷன். வந்த வேலை என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிச்சயமாவே நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பண்றது, ஆஃப்டர் டிவோர்ஸ் ஒரு கண்டிஷன், டிவோர்ஸ் கண்டிஷன் வருது. ஒருத்தருக்கு இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு ஒரு சூழ்நிலை உருவாகுது. இந்த குறை காலத்தை எப்படி கடக்குதுன்னு தெரியலையே. அதாவது எல்லாம் நடந்துச்சு, ஒரு 45-50 வயசுல ஆயிடுச்சு. பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, தனியா இருக்கிறாங்க. என்னடா பின்னாடி இந்த குறை காலத்தை எப்படா கொடூரமா இருக்குதா வாழ்க்கைன்றது ஆளு. இந்த குறை காலத்தை எப்படா தள்ளுறது நானு அப்படின்றாங்கல்ல. எப்படிதான் வாழ்க்கையை தள்ள போடணுமோ தெரியலையே அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததா அது போய். இந்த மனிதர்கள் எப்படி யாருக்கு தேவை அப்படின்னா, இதெல்லாம் கண்டிஷன்ஸ். குழந்தை, யங் ஏஜ், மிட் டைம் கிரைசிஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ். எல்லா இடத்துலயுமே நீங்க சாவறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட உங்களுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் அந்த ஒரு நாள் வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் அங்கீகரிக்கும். ஒரு கருத்து இருக்கு, இந்த உலகம் இட்டை வேலையை செய்தால் 100% நீ நல்லவன் இந்த உலகம் சொன்னால் எனக்கு பிடிக்காது, இயற்கை சொல்லுது. ஆனால் நான் அனுப்பின வேலையை 1% செஞ்சாலும் உன்னை எனக்கு பிடிக்கும். அதுதான் வைல்ட் வேர்ட். அப்ப நம்ம எடுத்து நோட்ல இன்னைக்கு நைட் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து எழுதி பாருங்க. ஒரு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 70 வயசு, 80 வயசு இருக்குங்க. இது வரைக்கும் என்ன வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிருக்கீங்களா, உங்களுடைய நோக்கத்தை பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இந்த மனிதர்கள் எப்படின்னா, டு டூ சம்திங் ப்ராமினன்ட், ஏதோ ஒரு வித்தியாசமா அதை பெருசா பண்ணணும் வாழ்க்கையில. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கு, எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றவங்க, உறுதியோட எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடியவர்கள், எல்லா வேலையும் செய்வாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க. ஆனா ஏதோ ஒரு வெறுமை இருக்கு, ஏதோ உள்ளுக்குள்ள இருந்து என்னை ஈர்க்கவில்லை, நான் செய்வது ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்றோம். அதனால டிலேவும் டிஸ்சாட்டிஸ்பாக்சன், தேக்க நிலை, இன்னர் டிஸ்கண்டென்ட். அப்ப அதாவது உள்ள ஒரு வெறுமை, ஏதோ ஒண்ணு ஒட்ட வேலை பார்க்க வாழ்க்கையில. 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒட்டல, வேணாம், இந்த ஜாபு வேணாம், இந்த ரிலிஜனு வேணாம், அப்படியே மாறிட்டே இருக்குது. ஒரு ரிலிஜன் இருந்து ஒரு ரிலிஜன் மாறுது, ஒரு ஊர்ல இருந்து ஒரு மாறுது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆளுது. மெயினா இந்த லிவிங் டுகெதருக்கு இந்த ரெமெடி சூப்பரா ஒர்க் ஆகும். லிவிங் டுகெதரே அந்த கமிட்மெண்ட் இல்லாம இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி எல்ஜிபிடி பசங்க கிரைசிஸ் பிரச்சனை, அதுக்கு வெரி டேலண்ட். இவங்க பயங்கர டேலண்டா இருக்கிறாங்க. அந்த டேலண்ட்டை சேனலைஸ் பண்ண முடியல. எக்ஸ்ப்ளோரிங், நிறைய புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, புதிரா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பல இடங்கள்ல இருந்து டைரக்ஷன் பிச்சுட்டு, அதாவது பல டைரக்ஷன்ல அவங்களுடைய எண்ண சிதைவுகள் இருக்கு. இது இந்த ரெமெடி 19 மிட் பாயிண்ட், போல் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறது. உண்மையான வாழ்வின் நோக்கத்தை, சரியான பாதையை தெரிந்து கொள்வதற்கு இந்த ரெமெடி தான் மேப் மாதிரி, வாழ்க்கையினுடைய வரைபடம். இவங்க இந்த மனிதர்கள் ஏதோ ஸ்பெஷலா பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த ஸ்பெஷல்னஸ்ல இருந்து தனித்துவமா மாறுறதுக்கு இந்த ரெமெடி தான். நான் ரொம்ப ஸ்பெஷல்ங்க சொல்றது, வித்தியாசமா தாடி வச்சுக்கிறது, முடி வச்சுக்கிறது, வேலையெல்லாம் வித்தியாசமா ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி பசங்களை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனாலே நிறைய ப்ராப்ளம் வரும். அன்கன்வென்ஷனல் வேஜ் ஆஃப் என்ஜாய்மெண்ட், அதாவது நுகர்தல், தங்களுடைய பிளஷர் சீக்கிங் சொல்லக்கூடிய இன்பத்தை அனுபவத்துல தப்பான வழியில உலகம் பண்ணக்கூடியதுல வித்தியாசமா பண்ணுவாங்க. அதனாலதான் எல்ஜிபிடி, அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர் எல்லாம் இதுல வரக்கூடிய விஷயங்கள். இவங்களுக்கு ஸ்டேரிங் கொடுத்துட்டாங்க, கப்பல்ல மாலுமி ஆக்கிட்டாங்க. ஆனா எந்த ஹார்பருக்கு போறதுன்னு தெரியல, எந்த துறைமுகத்துக்கு போறதுன்னு தெரியல. அப்படியே நிக்கிறது. கமிட்மெண்டே கிடையாது உங்களுக்கு. மேரேஜ்ல கமிட்மெண்ட் கிடையாது, ரிலிஜன்ல கமிட்மெண்ட் கிடையாது, ஹாபில கமிட்மெண்ட் கிடையாது. எல்லாத்துலயுமே கொஞ்சம் தூரம் போவாங்க, விட்டுட்டு வந்துருவாங்க, கொஞ்சம் தூரம் போவாங்க, விட்டுட்டு வந்துருவாங்க. ஒரு யோகா தெரபி போவாங்க, யோகா ரெட்ரீட், ரிலீஜியஸ் ரெட்ரீட், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ரெட்ரீட், எல்லாமே இது புதுசு புதுசா கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டு இவ்வளவு தூரம் 10 வருஷம் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறுத்திட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுறது. ஒரு 10 வருஷம் முடிச்சிருப்பாங்க, 11 வருஷம் ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுதுன்னா கரெக்டா 10 வருஷம் 10 மாசத்துல விட்டுட்டு வந்துருது. எப்போ கனிந்து வருதோ அந்த இடத்துல டபால்னு பானைய பொங்கி வருமோ பானைய அடிச்சு உடைச்சிட்டு வந்துருது. இந்த கண்டிஷன் ஆளுங்க. எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். பழம் பழுக்கிற நேரத்துல வெளியே வந்துருது. தேவையில்லாது பிளாங்க், அப்படியே நோ காலிங் இன்சைட், உள்ளுக்குள்ள வரல. இது
திரும்ப 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 ஒரே விஷயத்துக்கு போறது, ஒரு ரிலிஜனுக்கு போறது, அந்த ரிலிஜன் வேற மாறுறது, திரும்ப திரும்ப அதே சைக்கிள்லேயே சுரண்டுகிட்டே இருக்கு. புதுசு புதுசு புதினம் புதினம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும்ன்ற ஒரு தன்மையிலே இவங்க அந்த எனர்ஜியை சரியா சேனலைஸ் பண்ணாம இருக்கிறவங்க, எல்லா டைரக்ஷன்லும் எண்ணத்தை சிதைத்து கொண்டிருக்கிறவர்கள் பிரபஞ்ச ஆற்றலை புரிந்து கொண்டால் வேற மாதிரி ஆகும். எக்ஸசிவ் செல்ஃப் சென்டர்னஸ், அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது. டீப் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க, ஆழ ஆழ உழ மாட்டாங்க அவங்க, ஆழ உழ வேண்டும். அதுதான் என்னப்பா கோல் உனக்கு கேட்டா, சரியா புரியலங்க, என்ன பண்றதுன்னே தெரியலங்க அப்படின்னு. ரியல் மோட்டிவ் என்ன, புரியலங்க அப்படின்னு. சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் மாறிட்டே இருக்குது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் இன் நன்ன்றவங்க தான். எல்லா விஷயமும் தெரியும், ஆனா ஒண்ணுத்துலயுமே ஃபுல்லா தெரியாதுங்க அப்படின்றது. எல்லா இடத்துலயும் இருக்குது, தான் வீட்டுல இல்ல. தான் வீட்டுல என்னன்னா தன்னை தெரிந்து கொள்ளவில்லை, தன்னுடைய மூலத்தை தெரிந்து கொள்ளவில்லை, தன் மூலத்தின் செய்தியை தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் புரட்சிகரமான ஆற்றல் இருக்கிறதுனால எனர்ஜியை வேஸ்ட் பண்றவங்க, ஆல்கஹால் அடிக்ட், கேளிக்கைகள், பப்பு போறவங்க, டிஸ்கோத்த போறவங்க, இதெல்லாம் இவங்க இந்த கண்டிஷன் தான். சைன் கரெக்டான சைன் போஸ்ட் டைரக்ஷன்ல நிக்கிறது, கரெக்டா அந்த மாதிரி கண்டிஷன்ல அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிற ஆளு கொடுத்தீங்கன்னா அவன் பெரிய லெவல்ல மாற போறான்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள ஒரு தவிப்பு, தாகம் இருந்துகிட்டே இருக்கு, தேடுதல் இருந்துகிட்டே இருக்கு. மனிதர்கள் எல்லாத்தையுமே அட்வென்ச்சர். நல்ல வேலை செஞ்சிருப்பாங்க, ஒரு இடத்துல பெரிய தப்பு பண்ணிட்டு மாட்டிக்குவாங்க, அந்த இடத்துல இருந்து வெளியே வரும். கபால் எதுக்கு நான் அதை பண்ணேன், பிடிக்கல அதனால பண்ணேன். இது இன்னொன்னு என்னன்னா, கிட்ட மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலயே அடுத்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகும்போது எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம், ஃபியூச்சர் நல்லதா நடக்கும் அப்படின்றது. உள் உணர்வை மதிக்காதனால நிறைய மாற்றத்து இருக்கிறவங்க, யோகா ரிட்ரீட் எல்லாம் போறவங்க, நியூ குரூப், நியூ ஐடியா, புது புது விஷயத்த தெரிந்து கொள்றது, ஆழமா தெரிந்து கொள்ளாம இருக்கிறது, உள்ளுக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், உறங்கா தன்மை, தவிப்பு இருந்துட்டே இவங்களுக்கு பயங்கரமா டைம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். என்னன்னா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் ஓட்டம் ஓடலையே அப்படின்னு. ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறது. அதே மாதிரி விக்டர் பிராங்கலோடைய புக்கு, விக்டர் பிராங்கல் ஒரு புக்கு, மேன்ஸ் இட்டர்னல் சர்ச் அப்படின்னு ஒரு புக்கு. அதுல 2ஆம் உலக போர்ல மிகப்பெரிய கொடூரமா நடந்த படுகொலைகள், ஹிட்லர் நடத்தின படுகொலைக்கு நடுவுல அவர் மாட்டின்னு இருக்காரு. பக்கத்துல இருக்க மனிதர்கிட்ட கேக்குறாரு, என்னப்பா நாளைக்கு சாவ போறே என்ன அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை பார்த்து 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 அவங்க அப்படியே பழகிட்டாங்க. அந்த இதுல விக்டர் பிராங்கல் எழுதுறாரு, மனிதன் பிரச்சனைக்கான காரணம் அவனுடைய ஸ்பிரிட்டை தெரிஞ்சு கொள்ளாதது அப்படின்னு. பயங்கர இன்டெலிஜென்ட் இவங்க, ஹார்ட் ஒர்க்கிங், ஆனா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. சின்ன பசங்க இன்டெலிஜென்ட்டா அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா, அந்த சூழ்நிலைய டக்குன்னு கணிச்சு இருக்கிற ஒரு குழந்தைங்க சூழ்நிலை கணிச்சு ஹேண்டில் பண்ணவே முடியலடா அப்படின்றவங்களுக்கு வைல்ட் அவுட் கொடுங்க. அந்த எனர்ஜி ஏதோ நோக்கியோ போகுது. இன்னொரு மனிதர்கள் என்ன சொல்றாங்க, நான் உனக்கு என்னப்பா பண்ண முடியும், என்னோட டைமை கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க வைல்ட் அவுட் பண்றாங்க. அதே மாதிரி பேஷன், அப்படியே பப்ளிங் பேஷன் சொல்லக்கூடிய விருப்பம், பெரிய விருப்பம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய குருவை பெருசா நினைக்கிறது, தன்னுடைய அதிகாரியை பெருசா நினைக்கிறது, லவ்வ பெருசா நினைக்கிறது போனலாம் இருக்கும். இவங்க எப்பயுமே வாழ்க்கையோட மீனிங் தேடிக்கொண்டுதான் இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு பயங்கரமா உழைப்பாங்க, டக்குன்னு அதை விட்டுட்டு டப்புன்னு அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு வாங்க. பயங்கரமா ரொம்ப டாக்ஸிக் பீப்புள், அவங்களோட இருக்கிறது ரொம்ப சிரமம். எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது, எனர்ஜி எப்படி மாறும் தெரியாது, ஒர்க் பிளேஸ்லயும் அவங்கள வேலை வாங்க முடியாது, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு தேடி இருக்குது. அதனால எதுவுமே ஈடுபாடு இல்லாம ஒரு வெறுமை இருக்கு. எதை பண்ணாலும் ஃபிட்டாவே மாட்டாங்க, எந்த விஷயத்துக்கும் ஃபிட்டாவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார் வாங்கிட்டு இருப்பாங்க, நல்லா செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க, மேரேஜ் ஆயிருக்கும், குழந்தைங்களாம் போதும், இதை பார்த்துனே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு எனக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு. மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இந்த கண்டிஷன் நிறைய உருவாகும். உலகத்தின் பெரிய முட்டாள்கள் இவர்கள் சொல்லலாம். ஏன்னா சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப லாங் பீரியட் ஆகும் இந்த மாதிரி மனிதர்களை ட்ரீட் பண்றது. அதே மாதிரி எனர்ஜியை கிரகிச்சு பயங்கரமா உருவாக்கிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. இவங்க கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் வரும்னா, எனக்கு தெரியும் நான் நல்லா எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு, நான் நல்லா எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணுவேன், ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஒரு மனிதன் தனக்கு என்ன வேணும்னு தெரியல, ஆனா தனக்கு இது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு, என்ன வேணும்னு தெரியல ஆனா கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு, சார் எனக்கு நல்ல பிசினஸ் நடக்குது சார், 5-6 பிசினஸ் இருக்குது, நல்ல வருமானம், ஆனா எனக்கு பிடிக்கல பிசினஸ் அப்படின்றோம். வைல்டு ஓட்டு, போல் பொசிஷன், சென்டர் பாயிண்ட், இது எல்லாமே எதுக்குன்னா இந்த இடத்துல இருந்து தான் அவர் திரும்புறாரு. இந்த ரெமடியோட சன் மெத்தட் முடியுது. இந்த ஃபிளவர் பாத்தீங்கன்னா
ஃப்ளவர் நேம் வந்து புரோமஸ் ராமோசஸ். இந்த செடி ஒரு புல் இனத்தை சேர்ந்தது. நம்ம கரெக்டா கோர புல்லு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம சொல்லக்கூடிய தர்ப்ப புல்லு மாதிரி ஒரு இனம். ஹாரி புரோமன் வாங்க. தண்டு கீழே நல்லா சின்ன சின்னதா இலைகள் இருக்கும், முடிகள். எல்லோ கலர், லைட் எல்லோ கலர், கிரீன் கலர், கிரீனிஷ் எல்லோ அப்படி இருக்குது. ஜூலை மாசம் பூக்கக்கூடியது. இத பஞ்ச் கிராஸ், கூட்டமா இருக்கிற கிராஸ் சொல்லக்கூடிய புல் இனத்தை சேர்ந்தது. இங்கிலாந்து ஃபுல்லா இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா வேஸ்ட்லேண்ட், சாதாரண இடத்துல, ரொம்ப மோசமான இடத்துல, ரோட் சைடுல, ட்ராக்கு, வேலி ஓரம், நடந்து போற பிளாட்ஃபார்ம் ஓரம். நான் பார்த்தது பிளாட்ஃபார்ம் ஓரம் தான் பார்த்தேன் நிறைய இடத்துல. பேங்க்ஸ், ரிவர் பேங்க்ஸ், அதாவது நதி ஓரம், மலை மேலாம் இருக்காது. லார்ட்லி டால் ஸ்டேச்சர், நல்ல ஹைட்டா இருக்குங்க. புல் இனத்தை சேர்ந்தா நல்ல ஹைட்டா இருக்கும். கிட்டத்தட்ட 170 வெரைட்டி இருக்கு இதுல. பெண்டிங், நல்ல ஹைட்டா இருக்கும், ஆனா பெண்டா இருக்கும். கிரேஸ்ஃபுல்லி லாங் பிரான்சஸ், பெரிய பெரிய பிரான்சஸா இருக்கக்கூடியது. க்ரூப்பிங்னா வளைஞ்சு இருக்கக்கூடியது. ஃபிளவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரைப் ஆயிருக்கும், அதாவது நல்லா பழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். சீட்ஸ் வந்து ஸ்பைக்லெட்ஸ் மாதிரி, அதாவது முள்ளு மாதிரி இருக்கிற சீட்ஸ் மாதிரி இருக்கும். அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்தையும் யூஸ் பண்ண முடியாது. 1 மீட்டர் வரைக்கும் வளரும். கிட்டத்தட்ட 4-5 அடி வரைக்கும் வளரக்கூடியது. அன்யூஷுவல் ஹைட்டா இருக்கும் அந்த புல்லினமே. மேல இருந்து ஒரு மரத்து மேல இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹைட் நல்லா நமக்கு தெரியும். அவ்வளவு ஹைட்டா இருக்கும். ரொம்ப நுட்பமானது, மென்மையானது. சின்னதா காத்தடிச்சா கூட நல்லா அசைஞ்சு கொடுக்கக்கூடியது. நல்லா ஹைட்டா ஏன் இருக்குதுன்னா போய் பாக்குறது, நல்ல ஹைட்டா என்னென்ன நடக்குது உலகத்துல, டைரக்ஷன் பாக்குறது. ஸ்பேஸ வந்து நிறைய ஸ்பேஸ வந்து அதிகமான ஸ்பேஸ கொடுக்கறது. அது வந்து தக்க மாதிரி நம்ம கிட்ட புல்லினத்தை சேர்ந்தது. நடுவுல வந்து போலா இருக்கும், ஏரியல் மாதிரி இருக்கும், ஹைட்டா இருக்குது. அப் சைடு ஸ்ட்ரைட்டா நிக்கக்கூடியது. ஸ்ட்ரைட்டா நிக்கும், ஆனா மேல இருக்கிற பூக்கள் வந்து வளைஞ்சிருக்கும். எப்பயுமே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது, சென்சிங், கவனித்துக்கிட்டே இருக்கிறது. கீழே வேறு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி சின்ன சின்னதா இழைகள் ஓடிட்டே இருக்கும். ரொம்ப ஷைனிங்கா இருக்கும், சில்வரியா இருக்கும், நல்ல சில்வர் கலரா இருக்கு. ஆண்டனா மாதிரி இருக்கிறது. மேட்ச் என்ன சொல்றேன்னா, ஒரு வாரத்துக்கு இந்த ரெமெடி கொடுங்க ஒரு மனிதர்களுக்கு. எப்போ இந்த ரெமெடி கொடுக்கணும் அப்படின்னா, எந்த ரெமெடியை சூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல, மீதி இருக்கிற 37 ரெமெடியில எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னு கண்டிஷன் இருந்தா இந்த ரெமெடி கொடுங்க. அப்போ வந்து இது நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னா தொடர்ச்சியா கொடுங்க, அடுத்த ரெமெடி மனநிலை வர்ற வரைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமா சொல்றாரு. இந்த ரெமெடி எல்லா இடத்துலயும் சொல்றது, எல்லா இடத்துலயும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ரெமெடி அப்படின்றாரு. ஐ ஃபார்ம், அதாவது ஸ்ட்ரைட்டா நிக்காது, இது வளைஞ்சுதான் இருக்கும். ஸ்ட்ரைட்டா நிக்க முயற்சி பண்ணா நான் வளைஞ்சிருக்கும். ரொம்ப டிலேவை பார்த்து பயப்படுறது. கிராஸ் ரோட்ஸ் சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய திருப்பு முனைகள்ல, குழந்தை பிறப்பு, குழந்தைகளுடைய முதிர்ச்சி, கல்யாணம், வேலை, அப்புறம் மெனோபாஸ் போன்ற திருப்புமுனைகள்ல ஒரு மைண்ட் கண்டிஷன் உருவாகும். அந்த கண்டிஷன்ல முடிவெடுக்கிற தன்மையை கொடுக்கக்கூடியதுன்றாங்க. எங்க வளரும்னா மாய்ஸ்ட் கிரவுண்ட், அதாவது ஈரப்பதம் அதிகமா இருக்கிற இடத்துல, ஓப்பன் ஸ்பேஸ்ல நிறைய வளரும். ஃபுல்லா சூரியனோட ஆற்றலை அப்படியே வாங்கி வச்சுக்கும். அது மேல் ஃபிளவர் பாத்தீங்கன்னா மகரந்தங்கள் இருக்கும். ஃபீமேல் ஃபிளவர்ல வந்து சின்ன சின்ன இழைகள் மாதிரி இருக்கும். மேல டாப்ல மேல போய் வளர்ந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அந்த தொங்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் இருக்கும். பூக்கள் வந்து கீழே சாஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பூ வந்து இந்த எசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபுல் ஃபிளவரிங், ஃபுல்லா ஃபிளவர், அதாவது பூ நல்லா பூத்து இருக்கிற பூவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி, அப்படியே பாலினேஷன் நடக்கிறதும் கஷ்டம். லேக் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் இன் லைஃப் வாழ்க்கையில, அதாவது அது போய் ஒளிஞ்சுக்கிறதுனாலதான் வாழ்க்கையில மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்காததுனாலதான் அது வந்து இன்வால்வ்மெண்டே இல்ல வாழ்க்கையில அப்படின்னு ஈஸியா வந்து ரெமெடி கொடுக்காது. ஆலிவ் வந்து டக்குன்னு ரெமெடி கொடுத்துரும். இது வந்து ரெமெடி ப்ரிப்பரேஷன் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஷெல்டர் மாதிரி வந்து போயிட்டு விதைகள் வந்து போய் உட்காந்துக்கும் பக்கத்து இடத்துல. யார் வீட்டுலாம் போய் உட்காந்துக்கிற மாதிரி பக்கத்து இருக்கிற நிலத்துல போய் உட்காந்துக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கும். எண்ட் ஆஃப் சம்மர்ல வந்து அதிகமா வளரக்கூடியது. விதையில வந்து பின்னாடி வந்து செயில் மாதிரி இருக்கும். அந்த செயில்னா ரிப்பன் மாதிரி இருக்கும், பறக்கக்கூடியதா இருக்கும். இது நடக்கும்னுவாங்க. இது சீட் இன் த விண்ட், அதாவது விதைகள் வந்து விண்ட்ல பறக்கக்கூடியது. ஹேர் நிறைய இருக்கும், அந்த விதையிலே ஹேர் நிறைய இருக்கும். மற்றவங்களுடைய இடத்துல போய் வளரக்கூடியது. அதாவது பிடிக்காத வேலையை செய்யறது, பிடிக்காத இடத்துல வாழறது, பிடிக்காத இடத்துல போய் கல்யாணம் பண்றது. அதாவது நாம வந்து பிடிக்காத இடத்துல போய் இருந்தா எப்படி ஒரு மனநிலை இருக்கும், அது மாதிரிதான் இந்த விதையும் வேற இடத்துல போய் வளருது.
அடுத்து இட் லைஸ் இன் அதர்ஸ் அன்கன்ஜீனியல் ஆக்குபேஷன் பிளேசஸ் மோர் ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறது. அதே மாதிரி என் வாழ்க்கையின் விதியினோட விளையாட்டு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து மாட்டீங்கன்னா, இந்த வேலையில வந்து மாட்டீங்கன்னா, இவர்கிட்ட வந்து மாட்டீங்கன்னா அப்படின்னா அது வந்து வைல்டு ஓட்டுடைய தேவைப்படக்கூடிய நபர்கள். வைல்டு ஓட்டு மலர் அந்த செடி நல்ல ஹைட்டா கிரீன் கலரா இருக்கக்கூடியது, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. மேல நல்லா வளர்ந்து வளைஞ்சு வளைஞ்சு நிலத்தை பாக்குது. ஹைட்டா தான் இருக்குது, ஆனா வளைஞ்சு நிலத்தை பாக்குது. தன்னைத்தானே வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும், தன்னோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும் தான் நினைக்குது, ஆனா வளைஞ்சிருக்கு. ஆக்சுவலா அது பூ மாதிரியே தெரியாது. அந்த எண்டு பாயிண்ட்ல வந்து கீழே விழுந்துதான் அது நடக்கிறது. அது வந்து மறைஞ்சிருக்கும், பூக்கள் நிறைய மறைஞ்சிருக்கும். ரெமெடி எடுக்கிறது சிரமம்னு சொன்னோம் நம்ம. அந்த எண்டுல இருக்கு பூக்கள். டைரக்ஷன் எல்லாமே டைரக்ஷன் காட்டுறது. நீ நேர கை நீட்டிக்கா அந்த பக்கம் போங்கன்ற மாதிரி கேட்குது. உங்களை பாருங்கள், உங்களை பாருங்கள், உங்களை பாருங்கள், உங்கள் ஆன்மாவின் மொழியை கேளுங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றது. தெளிவான மனநிலை. என் வழி தனி வழின்னு சொல்லக்கூடியது இது. என் பயணம் இனிய தனித்துவ பயணம் சொல்லக்கூடிய மலர் இது. அதாவது இந்த பிளவருடைய முழு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி, ஒரு தெளிந்த தன்மை, உறுதித்தன்மை, ஆக்ட் இன்ட்யூட்டிவ்லி, டக்குன்னு இன்ட்யூஷன்ல ஆக்ட் பண்றது, தெளிவா இன்ட்யூஷன்ல ஆக்ட் பண்றது, நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணப்படுதல், கான்சியஸா அதாவது விழிப்புணர்வோடு நம்மளுடைய இலக்கை அடைதல், வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் மீ, என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு தெரிந்து கொள்றது, என்னோட யூனிக் குவாலிட்டி என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வது, அதாவது என்னோட தனித்தன்மை என்னன்னு, கிரேட்டர் ஹோல்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை, பிரபஞ்சத்தினுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்றது. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை எந்த வாய்ப்பு கரெக்டா நான் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லக்கூடியது, எந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்துறதுன்னு சொல்லக்கூடியது. நிறைய விஷயம் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல வந்து ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது நமக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு. ஆனா எந்த புத்தகத்தை நான் சரியா பயன்படுத்துறது அப்படின்றது, எந்த வழியை நான் சரியா பயன்படுத்துறது, ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. நான் என்னை தெரிந்து கொள்ள எது சரியான வழின்றது. இன்னர் கமிட்மெண்ட், எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. எனக்குன்னு நான் சமாதானப்படுத்தணும். அந்த சமாதானத்தை நான் புரிந்து கொள்வது எப்படின்னு, நம்மளுடைய தனித்தன்மையை புரிந்து கொள்வது, நம்மளுடைய தெய்வீக தன்மையை புரிந்து கொள்வது. we will power to dream, கற்பனை காண, பாவனை பண்ணி நம்மளுடைய இமேஜினேஷனை டெவலப் பண்றதுக்கான வழிகளை பண்ணோம். நாம வந்து எது கற்பனை பண்றோமோ அதை அடைவதற்கான உழைப்பு பண்ணுவோம். ஒன் திங் டு அட்ராக்ட், டீப் ஒர்க், அது ஆழமான ஒர்க். ஒரு விஷயத்தை செயலாக்குவது, ஆழமா செயலாக்குவது, அது வந்து இதுதான் இந்த ரெமெடி நமக்கு சொல்லி தரும். வாழ்க்கையினுடைய பர்பஸ், நான் வந்த வேலையை செய்வது, உறுதியான ஃபூட்டிங், குட் ஃபூட்டிங். அதாவது நம்மளுடைய கால் தான் ரொம்ப முக்கியம். நம்ம டைரக்ஷன் காட்டுது, காலுடைய பாதங்கள். பாதத்துல பிரச்சனை இருக்குதுன்னா டைரக்ஷன் ஏதோ மாறுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பாதத்தை பிரச்சனையை சரி பண்றதுக்கு நம்மளுடைய வாழ்வு நோக்கத்தை, டைரக்ஷன், எப்படி வந்து கப்பல்ல ப்ரோன்னு சொல்லுவாங்க, முன்பகுதி மாதிரி நம்மளுக்கு பாதம். நம்மளுடைய உறுதியாக இந்த உலகத்தில் வாழ்வது முக்கியம். பிசிக்கல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய யதார்த்த வாழ்க்கையை வாழ்வது, இயல்பா உலகத்துக்கு வந்துட்டோம், என் வேலை என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வது, என்னோட ஆன்ம நோக்கத்தை தெரிந்து கொள்வது. டோன்ட் வேஸ்ட் டைம், டைம் வேஸ்ட் பண்ணாம உலகில் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னு பிரிக்காம ரெண்டு வாழ்க்கையும் எனக்கு சம்மதம், நான் உடன்படுகிறேன். என் வாழ்க்கை நான் ஆன்மீக வாழ்விலும் உலகில் வாழ்விலும் வேறுபடுத்தி பார்க்கல. என் வாழ்வு என்பது உலகத்தின் வாழ்வு. ஆழமாகவும் உழுவேன், அகலமாகவும் உழுவேன். மேலும் கீழு என்பது எனக்கு எதுவும் இல்லை, உள்ளே வெளியே என்று எதுவும் இல்லை. தன்னிலை படர்க்கை என்பது சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் முழுமையான பார்வை. நான் வந்த வேலைன்றது என்னை தெரிந்து கொண்டு நான் கொண்டாட்டமாக இருத்தல். அதுல எந்த பிரிவு நான் பாக்குறது இல்ல. ஓடும் செம்மொன்னும் ஒக்கவே நோக்குவர் அப்படின்றது, எந்திலையும் பாகுபாடு இல்லாம இருத்தல். அந்த விஷயத்துல என்னுடைய தனித்தன்மையோடு நான் வாழ்கிறேன். எல்லாத்துலயும் என்னோட தனித்தன்மை இருக்குது. ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின், நான் வந்த வேலை, நான் யார், நான் வந்த வேலை இல்லைன்றது தெரிந்து கொள்வது. எல்லா டைரக்ஷன்லயும் வாழ்க்கையை பார்த்தல், ஒரு கொலகாரனுடைய வடிவத்திலிருந்தும் பார்த்தல், ஒரு ஞானியின் வடிவத்திலிருந்து பார்த்தல், ஒரு விவசாயின் வடிவத்திலிருந்து பார்த்தல், ஒரு அதிபர் வழியிலிருந்து பார்த்தல், எல்லாத்துலயும் பாக்குறது. இது தெரிஞ்சு வைல்டு வாட்டர் எடுத்தீங்கன்னா எல்லா வடிவத்திலையும் பாப்பீங்க, எல்லா இடத்துல இருந்து பாப்பீங்க. அஜிடேஷன், குழப்பத்திலிருந்து மையத்துல வந்து அமைதி ஏற்படுத்துது. நீங்க ஒரு கலங்கரை விளக்கம் போல உங்க வாழ்க்கை அமைய
உங்களுடைய பிரபஞ்சத்தினுடைய வேலையும் உங்களுடைய வேலையும் ஒன்றே என்று உங்களுடைய வேலையோடு பிரபஞ்ச வேலையை இணைத்து வாழ்க்கை வாழுதல், உங்களை நீங்கள் கனப்படுத்துதல். நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல். நீங்க எதுவா இருந்தாலும் எந்த முரண்பாடு இல்லாமல் உங்களை ஏற்றுக்கொள்ளுதல், மேலிருந்து உங்களை நீங்கள் பார்த்தல். அதாவது உங்கள் மனதை நீங்கள் கவனித்தல், மனதை முழுவதுமாக மனமற்ற தன்மையில் இருத்தல், எல்லா வேலைகளையும் முழுமையாக பார்த்தல் செய்தல், உங்களுக்கும் உங்கள் ஆன்மாக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இணைப்பை ஏற்படுத்தி நீங்கள் பிரபஞ்சமாக இருத்தல், பிரபஞ்ச வேலையை நீங்கள் செய்தல். உங்க பர்பஸ் தெரிஞ்சிச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் தெரிஞ்சிச்சுன்னா, வாழ்க்கையில தொந்தரவு இருக்காது, இந்த குழப்பம் இருக்காது, இந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இலைகள் கீழே அந்த பூ கீழே விழுந்து நடக்கும். அது ஆக்சுவலா நடக்குதுன்னா என்னன்னா, டைரக்ஷன் அது காட்டுது. வைல்டு ஓட் வழிகாட்டி, அந்த விதைகள் உள்ள குத்தி அந்த பிளவர்ஸ்க்குள்ள இருக்கிற விதைகள் வேற இடத்துல போய் உள்ள பூந்து உக்காந்துக்கிறது, அங்க இருந்து வளரக்கூடியது. அந்த டிராக்ல போய் உள்ள விழுந்து வளருது. இருந்தாலும் நான் என்னுடைய வேலையை செய்வேன். என்னோட வேலை சின்ன வேலையா இருக்கும், அதாவது ஒரு கொத்தனார் வேலையா இருக்கும், முழுமையா செய்வேன், திருப்தியா இருப்பேன், மேலும் கீழே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதாவது வைல்டு ஓட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எடுக்கிற போது நம்ம வாழ்க்கையில மையப்பகுதி மையமாக இருக்கிற ஸ்கூலுடைய சேஞ்ச், 11th 12th காலேஜ் சேஞ்ச், வாழ்க்கை, கல்யாணம், டிவோர்ஸ் ஆயிருந்தா அந்த கண்டிஷனு, அதுக்கப்புறம் 50 வயசுல வரக்கூடிய கண்டிஷனு, 40 வயசுல ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன்ல வரக்கூடிய ஒரு கேள்வி, நாம சரியாதான் போயினுக்கிறோமா, நம்ம வாழ்வின் நோக்கம் தான் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்கான ஒரு கேள்விதான் இது செய்யக்கூடியது. அதாவது டாக்டர் பேட்சர் ரவுண்டு போட்டு வைல்டு ஓட்ட மையமா வச்சு மீதி 37 ரெமெடியும் இதை நோக்கி தான் வருது. வாழ்வின் நோக்கத்தை நோக்கி தான் மற்ற ரெமெடிஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்ற இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்வின் நோக்கி தான் எல்லா ரெமெடியும் ஒர்க் ஆகுது. அப்போ போல் போஸ்ட்ன்றாங்க, சைன் போஸ்ட், போல் போஸ்ட், சென்டர் பாயிண்ட், கலங்கரை விளக்கம், லேப்ரின்னு சொல்லக்கூடிய மையப்பகுதி, மையம், நம்மளுடைய தலையின் மையம், பீனியல் கிளாண்டு ஆக்டிவேஷன். மைய பகுதின்றது தொப்புள், அந்த தொப்புள்ள தான் ரெமெடியை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இட் ஆக்ட்ஸ். இந்த வைல்டு ஓட்டை வச்சுட்டு தான் எல்லா ரெமெடிஸும் இயங்குது. நீங்க உங்க வாழ்வின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ரெமெடியோட மனநிலையை நீங்க மாத்திக்கணும். வாழ்வின் நோக்கம் என்னன்றது எல்லாருக்கும் விழிப்புணர்வோடு வாழ்வதுதான். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பணிக்கப்பட்ட வேலை இருக்கு. அந்த வேலை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த வேலையை செய்யும் போது எந்த விதமான தொந்தரவும் இல்லாம வாழ முடியும். இதுதான் இந்த வைல்டு ஓட்டுடைய பாசிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டுன்றாங்க. இந்த புக்கு பேட்ச் ஃபிளவர் ரெமெடிஸ் அண்ட் பேட்டர்னிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு. இந்த லேப்ரின்றது தான் டைரக்ஷன் கொடுக்குறது. வைல்டு ஓட்டுடைய சிம்பிள் இது.